இவரை பொறுத்த வரைக்கும் பக்கா சென்னை பையன். சென்னையில டீனர்ல இருக்கக்கூடிய ஸ்ரைன் வேளாங்கண்ணி ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து நியூ காலேஜ்ல படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தரமணி இருக்கக்கூடிய பிலிம் இன்ஸ்டியூட்ல ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்காரு. அப்புறம் கர்நாடகாவில் ஒரு படம் பண்ணுவான்னு முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட். சினிமா கேரியர்ல வந்து அவர் தொட்டது எல்லாமே ஹிட். அதுல ஒரு முக்கியமான படம் ஓம். நெல்சன் கூட சொல்லிட்டார். பீச் பட ஷூட்டிங் வந்தாரு, டான் மாதிரி இருந்தாரு, ஒரிஜினல் டான். யாரு அப்படின்னு போய் பார்த்தேன். அதுக்கு பிறகு பார்க்க பிறகுதான் வந்து ஒரு ரியல் டானா இருக்காருன்னா, அவர் கன்னடத்துல வந்து அவருக்கு பெரிய ஃபேன். இவர் வந்து என்ன சொல்லணும், ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒரு ரோட்ல போறாரு, கட்டுக்கணக்காத கூட்டம். இவர் பார்த்த அந்த உற்சாகத்துல கத்துறாங்க, எல்லாரும் கண்ட்ரோல் பண்றாங்க. இவர் மைக்கை வாங்கி அப்படின்னு ஒரு சவுண்ட் மட்டும் விடுறாரு. அப்படி கூட்டம் அப்படி டோட்டல் பண்றாரு. ஆனா அங்க ஒரு சூப்பர் ஸ்டார் சார். ஆனா இங்க வரும்போது ஜெயிலரோட ஆடியோ லான்ச்ல வந்து ரஜினி கிட்ட அவ்வளவு மரியாதையா அவ்வளவு கை கட்டிட்டு பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு பயம் கலந்த மரியாதை. அவர் பாத்தீங்கன்னா இங்க தக்லைஃப் ஆடியோ லான்ச்ல இவரை பார்த்து மிரண்டு போய் உட்காந்துருக்காரு. கமலை பார்த்து அண்ணன் பையன் சித்தப்பா அவனுக்கு அது மாதிரி ஒரு பெரிய டானு. பெர்சனலாவே ஒரு நல்ல கேரக்டர். திரு புனித் இறந்ததுக்கு வந்து ஒட்டுமொத்த கர்நாடகா இண்டஸ்ட்ரியில கர்நாடகாவே எழுதாங்க. புனித் வந்து கர்நாடகாவினுடைய செல்ல பிள்ளை மாதிரி வச்சிருந்தாங்க. சிவராஜ்குமாருக்கும் புனித்துக்கும் ரொம்ப ஏஜ் டிஃபரெண்ட். நான் தூக்கி வளர்த்த பையன், அவனுக்கு பேட்சுங்கிறது தான் அவருக்கு ஃபீல் பண்ணிக்கிற முடியாது. நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை விமர்சகர் சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். கன்னட சக்கரவர்த்தி சிவராஜ்குமார் அவர்கள், அவர் வந்து இப்ப ரீசன்ட் டேஸா தான் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. காரணம் ஜெயிலர் படம் மூலியமா. ஆனா அவர் எத்தனை வருஷமா சினிமா வந்து ஆண்டுட்டு இருக்காரு. கர்நாடகாவில் அவர் பேரை சொன்னாலே எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பும் இருக்கு, அதே மாதிரி பயமும் இருக்கு. ஒரு ரியல் லைஃப் கேங்ஸ்டர்னு சொல்றாங்க, ஆனா உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அவர் யார் சார்? அவரு கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரோடைய பையன். சிவராஜ்குமார், புனித் ராஜ்குமார், ராகவேந்திர ராஜ்குமார், 3 பேரு. 3 பேருமே சினிமாவில் இருக்காங்க. இவங்கெல்லாம் சைல்ட்ல இருந்து சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பக்கா சென்னை பையன். சென்னையில டீனர்ல இருக்கக்கூடிய ஸ்ரைன் வேளாங்கண்ணி ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து நியூ காலேஜ்ல படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தரமணி இருக்கக்கூடிய பிலிம் இன்ஸ்டியூட்ல ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்காரு. அவருடைய சைல்ட்ஹுட் எல்லாமே சென்னை தான். முந்தைய ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பாண்டி பஜார்ல பெருசா தெலுங்கு சினிமா கம்பெனிகள் இருக்கும். எங்க பார்த்தாலும் தெலுங்கு சினிமா கம்பெனிகள் இருக்கும். அங்கதான் ஒரு சினிமா ஹப்பாவே இருந்துச்சு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் 4 லாங்குவேஜுக்கும் சினிமா சிட்டி வந்து சென்னை தான். நீங்க ஏவிஎம்குள்ள போனீங்கன்னா இப்படி இருக்கும், வரிசையா ரூமா இருக்கும். ஒவ்வொரு ரூம்ல ஒரு பக்கம் தெலுங்கு படத்தோட எடிட்டிங் நடந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் மலையாள படத்தை எடிட்டிங் எடுத்துட்டு இருக்கும், ஒரு படத்தை கன்னட படத்தை எடிட்டிங் நடக்கும். ராமலிங்கம் இருப்பாரு, செங்குன்னி இருப்பாரு, அப்புறம் வந்துட்டு வரிசையா ஒரு எடிட்டரா இருப்பாங்க. அப்ப எல்லா படமுமே முதல்ல இங்கதான் நடக்கும். ஷூட்டிங் ப்ரொடக்ஷன் எல்லாமே இங்க நடக்கும். ஷூட்டிங்கும் ஃப்ளோர்ஸும் நிறைய இருக்கும். அப்படி இருந்த காலங்கள்ல இவர் சென்னையிலே செட்டில் ஆனவங்க. சென்னை கன்னட நடி சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் ஃபேமிலி சென்னையில் இருந்தாங்க. ஃபேமிலி சென்னையில் இருந்தாங்க. சென்னையில டீனர்ல படிச்சாரு, நியூ காலேஜ்ல படிச்சாரு. பக்காவான ஒரு சென்னை போய் அவர் சொன்ன அவர் தான் நிறைய இடங்களை சொல்லியிருப்பாரு. சென்னைக்கு வரப்ப என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் அப்படியே போகுது, என்னுடைய பல நாட்கள் வந்து இங்க சுத்தி இருக்கிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அப்படிப்பட்டவர் இன்ஸ்டியூட்ல படிக்கிறார். இன்ஸ்டியூட்ல படிச்சப்ப அவங்க அப்பாவை கூட ஒரு நாள் கே பாலச்சந்திரன் மீட் பண்றாரு. பாலச்சந்திரன் கேட்கிறாரு, நீங்க வந்து நீ நடிக்க வாட போற அப்படின்னா, ஆமா அங்கிள் ஆசை இருக்கு அப்படின்னு. அப்ப இன்ஸ்டியூட்ல போய் சேரு அப்படின்னு. அப்ப இன்ஸ்டியூட்ல போய் சேர்றாரு. இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டாரு. இன்ஸ்டியூட்ல மட்டும் கராத்தே, டான்ஸ் எல்லாமே கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டோடனே அப்புறம் கர்நாடகாவில் ஒரு படம் பண்ணுவான்னு அவங்க அம்மா ப்ரொடியூசரா இருக்காங்க. பர்வத்தம்மாள்னு அவங்க அம்மா ப்ரொடியூசர் இருக்காங்க. அவங்க அம்மா ப்ரொடியூஸ் பண்ணி ஆனந்த்னு ஒரு படம். முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட். சினிமா கேரியர்ல வந்து அவர் தொட்டது எல்லாமே ஹிட். அந்த மாதிரி வரிசையா படம் பண்றாரு. எல்லா படமும் ஹிட். அதுல ஒரு முக்கியமான படம் ஓம். ஆமா, உபேந்திரா டைரக்ஷன். ஆமா, அந்த ஓம் படம் வந்து அப்படியே ரியல் கேங் ஸ்டார் படம். அந்த படம் வந்து பல முறை ரீரிலீஸ் பண்ணியும் ஹிட். கரெக்ட். அப்படி ஒரு படம் அவருடைய லைஃப் கேரியர்ல வந்து ஒரு முக்கியமான படம். அப்படியே குரோத்தா போயிட்டு இருக்கு. தமிழ்ல அவருக்கு ரொம்ப பரிச்சயமான நபர் தான். சிவாஜி ஃபேமிலியோடையும் சரி, கமல்ஹாசன் ஃபேமிலியோடையும் சரி, அவங்க ஃபேமிலி அளவில் நல்ல ஒரு அட்டாச்மெண்ட். அவருக்கு அவர் ஒரு தமிழ் ஆளாவே ஃபீல் பண்ணுவார். அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு வேற குறை, அந்த பிறந்தது இங்கதான். அதனால அவர் இங்க ஒரு பெரிய அட்டாச்மெண்ட். ஏற்கனவே இவர் கூட சொல்லியிருப்பாரு, நம்ம நெல்சன் கூட சொல்லியிருப்பாரு. பீச் பட ஷூட்டிங் வந்தாரு, டான் மாதிரி இருந்தாரு, ஒரிஜினல் டான். யாரு அப்படின்னு போய் பார்த்தேன். அதுக்கு பிறகு ஒரு பார்க்க பிறகுதான் வந்து ஒரு ரியல் டானா இருக்காருன்னா, அவர் கன்னடத்துல வந்து அவருக்கு பெரிய ஃபேன் பேஸ். அது எப்படின்னா ஃபேன். இவர் வந்து என்ன சொல்லணும், ஒரு நிகழ்ச்சியில வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் ஒரு ரோட்ல போறாரு, கட்டுக்கணக்காத கூட்டம் வந்து விசில் அடிக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இவர் பார்த்து அந்த உற்சாகத்துல கத்துறாங்க, எல்லாரும் கண்ட்ரோல் பண்றாங்க. இவர் மைக்கை வாங்கி அப்படின்னு ஒரு சவுண்ட் மட்டும் விடுறாரு. அப்படி கூட்டம் அப்படி டோட்டல் பண்றாரு. அப்ப அதுக்கு பிறகு கூட ஒரு
ப்ரெஸ் மீட்ல கேட்குறாங்க, ஏன்னா இந்த மாதிரி நீங்க வந்து உங்க ரசிகர்கள் மிரட்டுறீங்க. நான் வந்து ரசிகரா பார்க்கல, என்னோட ஃப்ரெண்டா பார்க்குறேன், என் தம்பியா பார்க்குறேன், நான் பார்க்குறேன், நான் சொன்னா கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பில் வச்சிருந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு பயம் கலந்த மரியாதை அவருக்கு. அதனால வந்து இப்ப அவர் பாத்தீங்கன்னா இங்க தக்லைஃப் ஆடியோ லான்ச்ல இவரை பார்த்து மிரண்டு போய் உட்காந்துருக்காரு, கமலை பார்த்து. என் அண்ணன் பையன் எனக்கு சித்தப்பா அவனுக்கு அப்படிங்கிறார். அது மாதிரி ஒரு பெரிய டானு, பெர்சனலாவே ஒரு நல்ல கேரக்டர். ஓகே, நல்ல கேரக்டர். அதை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க, நிறைய தெரிஞ்சிருக்கும். அவங்க பூர்வீகமான சொத்து. ராஜ்குமார் கன்னட சூப்பர் ஸ்டாரு, அவருடைய மொத்த சொத்துக்களையும் 3 பசங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப இவருடைய சொத்துக்களை, பூர்வீகமா வந்த சொத்துக்களை அப்படியே ஒரு சேட்டபிள் டெஸ்ட் கொடுத்துட்டு என்னுடைய சம்பாரிச்சு நான் வச்சுக்கிறேன், பூர்வீக சொத்துக்கெல்லாம் பயன் பண்ண. அவருக்கு தான் போன வருஷம் ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, கேன்சர் நடந்து, தெரியும், எல்லாருக்கும் தெரியும், போய் வந்திருக்காரு. இதுதான் ராஜ்குமாரோடைய டிராவல். ஓகே ஓகே. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சிவராஜ்குமார் அவர்களுக்கு வந்து இவ்வளவு வரவேற்பு இருக்கு, அதே மாதிரி அவரோட தம்பி புனித் ராஜ்குமார் அவர்களுக்கும் பயங்கர வரவேற்பு கிடைக்குது. ஸோ எதுக்கு சார் இவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை, இவ்வளோ பயம் வந்து எப்படி அவங்களுக்கு கர்நாடகா இண்டஸ்ட்ரியில வந்து உருவாச்சு? படம் மூலியமா தான், இல்லாட்டி வந்து சமூக சேவனால இதை பண்ணியிருக்காங்க? இல்ல, படத்தை தாண்டி அவங்க பெருசுலாம் நிறைய பண்றாங்க. ஓகே, சிவண்ணா கர்நாடகாவில் அவங்க வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி பார்க்குறாங்க. அவங்க சினிமாவை தாண்டி நீங்க சொல்றேன், பூர்வீக சொத்து வந்திருக்குன்னா சூப்பர் ஸ்டாருடைய பூர்வீக சொத்துன்னா எவ்வளவு இருக்கும், எத்தனை கோடி இருக்கும், அதை அப்படியே டொனேட் பண்றாரு. அதே மாதிரி புனித் இறந்ததுக்கு வந்து ஒட்டுமொத்த கர்நாடகா இண்டஸ்ட்ரியில கர்நாடகாவே எழுதாங்க. புனித் வந்து கர்நாடகாவினுடைய செல்ல பிள்ளை மாதிரி வச்சிருந்தாங்க. ஏன்னா சின்ன வயசுல ஸ்கிரீன்ல பார்த்து ஒரு ஆர்டிஸ்ட். அவருடைய மரணம் வந்து பெரிய ஒரு இழப்பு. சிவராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் அந்த இழப்பு தான் அவருக்கு பெரிய அஃபெக்ஷன் ஒரு இதாகி போச்சு. பெரிய ஒரு அஃபெக்ட் ஆன விஷயம் வந்து அவருடைய தம்பி தான். ஏன்னா சிவராஜ்குமாருக்கும் புனித்துக்கும் ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட். நான் தூக்கி வளர்த்த பையன், அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறது தான் அவருக்கு ஃபீல் பண்ணிக்கிற முடியாத விஷயம். அது மாதிரி அந்த சினிமாவை தாண்டி அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் அவங்களால ஒரு மரியாதையாக வச்சிருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு சூப்பர் ஸ்டார் சார். ஆனால் இங்கே வரும்போது ஜெயிலரோட ஆடியோ லான்ச்சில் வந்து ரஜினி கிட்ட அவ்வளோ மரியாதையா அவ்வளோ கை கட்டிட்டு பேசிட்டு இருக்காரு. இப்போ தக்லைஃபோட ஆடியோ லான்ச்சில் வந்து கமலை பார்த்து கை கட்டி பேசிட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதுதான் ஒரு அந்த வளர்ப்பு. அந்த ஒரு நல்ல ஒரு இது இருந்து வளர்றப்ப என்னன்னா அவங்க சொல்லி கொடுத்து வளர்ந்துருப்பாங்க. அந்த அங்க போனீங்கன்னா அவங்க பெரியவங்கள்ட்ட இப்படிதான் நடந்துக்கணும். அந்த ஊர்ல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு, நீங்க இருந்தாலும் அங்க ஒரு தான் சூப்பர் ஸ்டார். இப்போ அவங்கள்ட்ட அந்த அவர் கொடுக்குற மரியாதை என்னன்னா அவருடைய ரசிகர்கள் கொடுக்குற மரியாதை. அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபேன் கூட்டம், ஃபாலோவர்ஸ் இருக்கு, அதனால அவங்களுக்கு நம்ம மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் தான். அதனாலதான் தமிழ்நாட்டிலேயே அவர் பெரிய இப்ப நல்ல மதிப்பு கூடி போச்சு. இந்த படங்கள் நடிச்ச பிறகு நல்ல ஒரு இமேஜ் கூடிடுச்சு அவருக்கு. கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா பாக்குறாங்க. அவர் தான் வந்து ஒரு என்சைக்ளோபீடியாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜோஜு ஜார்ஜ் அவர்கள் வந்து கமல்ஹாசனோட தீவிரமான ஃபேன். அவர் பார்த்து தான் அவரு வளர்ந்துருக்காரு, ஏகப்பட்ட படங்கள் அவர் பார்த்தா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஜோஜு ஜார்ஜ் அவர்களை வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. எனக்கு நீங்களும் வந்து நான் பொறாமைப்பட நடிகர்ல வந்து நீங்களும் ஒருவர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அந்த மொமெண்ட் நீங்க எப்படி பாத்தீங்க? இல்ல, அதுதான் ஒரு உண்மையான கலைஞனுக்கு வந்து அந்த தாகம் அடங்கவே கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கும். கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 65 வருஷமா இன்னைக்கு போய் ஏஐ கத்துட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் கமல் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு டெடிகேட் பண்ணுது. ஒரு கேமரா கொண்டு வராரு, வீடியோ கேமரால படம் எடுக்கலாம், பெரிய படம் எடுக்கலாம், ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணலாங்கிறத சொல்றாரு. அப்ப யாரும் நம்பல. உடனே இதை என்ன பண்றாருன்னா அவரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி மும்பை எக்ஸ்பிரஸ் ஒரு படம் பண்றாரு. அந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாரு. அதுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம ஃபிலிமே கிடையாது, எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. அது மாதிரி தான் ஆவிட் எடிட்டிங் முதல்ல மகாநதி படத்துல அவர் தான் யூஸ் பண்றாரு. ஆவிட் எடிட்டிங் கொண்டு எப்படி ஃபிலிமை போய் எப்படி கம்ப்யூட்டர்ல எடிட் பண்ணுவீங்கன்னு கேட்கறப்ப அவர் தான் அதை டெமோ பண்ணி காட்டுறாரு. அதுக்கு பிறகு நீங்க ஃபுல்லாவே ஆவிட் எடிட்டிங் தான் போயிட்டு இருக்கு. மேக்கப் சொல்லவே வேணும், இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண எல்லா மேக்கப்பும் அவர் கொண்டு வந்துதான். அந்த சினிமாவை பத்தின ஒரு தாகம் வேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இன்டர்வியூ கூட எஸ் முத்துராமன் சார் சொல்லியிருந்தார். என்ன சொன்னாருன்னா, ஜப்பான் கல்யாணம் படத்துக்கு 30 நாள் ஷூட்டிங் பார்த்தோம் ஜப்பானுக்கு. நாங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்றப்ப எல்லாரும் பெட்டி பெட்டியாகவும் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள், அது ட்ரெஸ் எது நிறைய வாங்கிட்டு வந்தோம். கமல் மட்டும் ஒரே ஒரு பெட்டி தூக்கிட்டு வந்தாரு. என்ன ஒரு பெட்டியில வச்சிருக்கிறேன்னு சொல்லி யாரும் கிண்டல் பண்ணி அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இந்த லென்ஸ், வி ஃபைண்டர், சினிமா சம்பந்தப்பட்ட ஐட்டமா வச்சிருந்தாப்புல. அந்த மாதிரி எங்க போனாலும் அந்த ஒரு தாகம். வேற தொழிலோ வேற ஹோட்டலோ லாட்ஜோ எதுவுமே கிடையாது அவருக்கு. அவர் முழுக்க சினிமா தான். சினிமாவில் சம்பாதிச்சு சினிமாவிலே போயிருக்கு. அப்படி ஒரு மனிதன் 65 வருஷமா ஒரு சினிமாவில் இருக்கிறாருன்னா உண்மையிலேயே தமிழ் சினிமா ஒன்றும் அவரை கொண்டாட மறந்துருக்கோம்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு வேலையை தமிழ் சினிமாவுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. அது மாதிரி புது டேலண்ட் உள்ள வர்றாங்கன்னா அவங்க நோட்டீஸ் பண்றாரு. முதல்ல நோட்டீஸ் பண்றாரு, அப்புறம் அவங்களை கூப்பிடுறாரு, அவங்களை வந்து டெவலப் பண்றாரு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. நேத்து சூப்பர் சிங்கருடைய ஃபைனல்ல போய் உட்காந்துருக்காரு. சின்ன சின்ன குழந்தைங்க பாடிக்கிட்டு இருக்குங்க, அதுங்களோட போய் உட்காந்து டான்ஸ் ஆடுறாரு. தேவையில்லையே,
எதுக்கு தேவைப்படும் இந்த வயசுல எதுக்கு தேவை அப்ப அவங்களை என்கரேஜ் பண்ணணும். ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா ப்ரொமோஷன் பர்பஸ்க்காக தான் பண்றாரு அப்படின்றாங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. ப்ரொமோஷன்னால இவருக்கு தேவையில்லையே, இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் தேவையில்லையே. ஆல்ரெடி மணிரத்னம்ங்கிற ஒரு பேர் இருக்கு, கமல்ஹாசன்ங்கிற ஒரு பேர் இருக்கு. இதுவே பெரிய ப்ரொமோஷன். குழந்தைங்களை தூக்கி வச்சுட்டு குழந்தைங்களோட டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த அளவுக்கு இறங்கி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. நம்ம நேயர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.